நெருப்பை சுற்றாத திருமணங்கள் செல்லாது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாடு எப்படி இதற்கு விதிவிலக்கானது? வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சமீபத்தில் உச்ச நீதிமன்ற வழக்கு ஒன்றில் இந்து மத திருமணங்கள் தொடர்பான முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அதில் ஒன்று, இந்து திருமணம் என்றால் அது புனிதமான நெருப்பை சுற்றி வர வேண்டும். அத்தோடு 7 அடிகளை எடுத்து வைத்து நெருப்பை சுற்ற வேண்டும். இதுபோக இந்து மதத்தில் உள்ள சம்பிரதாயங்களை செய்யவில்லை என்றால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. இப்படிப்பட்ட இந்து திருமணம் பதிவு செய்தாலும் அது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கூறியது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்துக்கள் எல்லோரும் இப்படி திருமணம் செய்வது இல்லை. சிலர் சுயமரியாதை திருமணங்களை கூட செய்கின்றனர். இந்துக்களாக அதிகாரப்பூர்வமாக இருந்தாலும் சுயமரியாதை திருமணம் செய்யும் வழக்கம் உள்ளது. இன்னும் சில ஜாதி பிரிவுகளில் வேறு மாதிரியான திருமணங்கள் உள்ளன. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்க வெவ்வேறு சமூகங்கள் மற்றும் பகுதிகளை சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த வழியில் சொந்த முறையில் திருமணங்களை மேற்கொள்கிறார்கள். பல திருமணங்களில் நெருப்பு இல்லாமலே திருமணம் நடக்கும் நிகழ்வுகள் உள்ளன. இத்தகைய சடங்குகள் இல்லாமல் செய்யப்பட்ட இந்து திருமணத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் இக்கட்டான நிலை தற்போது நாடு முழுக்க ஏற்பட்டு உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு இந்த பிரச்சனை இல்லை. இதற்கு காரணம் 1967 கொண்டு வரப்பட்ட சட்டமாகும். 1967 காங்கிரஸை தோற்கடித்து தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்ற பொழுது அதன் முதலமைச்சரான CN அண்ணாதுரை இந்து திருமண சட்டத்தில் மாநில திருத்தம் கொண்டு வந்தார். புதிய பிரிவில் 7A கீழ் சுயமரியாதை திருமணம் அல்லது சீர்திருத்த திருமணம் ஏற்படும் 2 இந்துக்களும் இடையேயான எந்த திருமணமும் எந்த நபரின் முன்னிலையில் நிச்சயிக்கப்படலாம் என்று சட்டம் கொண்டு வந்தார். மேலும் திருமணத்தில் ஈடுபடும் இருவரும் மாலை அணிந்தால் மற்றவரை தங்கள் துணையாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஒருவருக்கொருவர் மோதிரம் அல்லது தாலி கட்டுவது மூலம் அவர்கள் திருமண உறவில் இணைகிறார்கள் என்பது அர்த்தம். அந்த சாஸ்திர சடங்குகளும் அவசியம் கிடையாது. அந்த சடங்குகள் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளலாம் என சட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் காரணமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டில் செல்லாது. இத்தனை ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் பல்வேறு திருமணங்களை இந்த சட்டம் காப்பாற்றி உள்ளது. முக்கியமாக இந்து மதத்தை சேர்ந்தவர்களின் திருமணங்களை இந்த சட்டம் காப்பாற்றி உள்ளது.